செவ்வாய்க்கிழமை எலுமிச்சங்கனி வைத்து வழிபாடு செய்வதும் இன்னமும் சற்று நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நீங்க வந்து வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வைப்பீங்க இல்லையா? கூடவே ஒரு எலுமிச்சங்கனி வச்சும் வழிபாடு செய்யுங்க. எலுமிச்சங்கனி நல்ல எலுமிச்சங்கனி ஒரே ஒரு எலுமிச்சங்கனி மட்டும் போதும். உங்க உள்ளங்கைக்குள்ள வச்சு உங்களுடைய பிரார்த்தனை என்ன பிரார்த்தனையோ அத சொல்லிட்டு நீங்க வச்சீங்க அப்படின்னா, அது சீக்கிரமா அது நடக்கும். அந்த எலுமிச்சங்கனி காய்ந்த பிறகு நீங்க கால்படாத இடத்துல அல்லது ஓடும் தண்ணீர்லயோ அல்லது பூஜை அறை குப்பையிலுடனே சேர்த்து நீங்க தூக்கி போட்டுறலாம். இப்ப அழுகிடுச்சு அப்படின்னா, மறுநாளே நீங்க வந்து கால்படாத இடத்துலயோ அல்லது பூஜை அறை குப்பையோட சேர்த்து நீங்க தூக்கி போட்டுறலாம். இந்த மாரி நீங்க செய்து கொள்ளலாம். அழுகுது அப்படின்னாலும் நீங்க பயப்பட தேவையில்ல. நம்ம வீட்ல இருக்க நெகட்டிவிட்டீஸ்லாம் எடுத்துக்கிடுச்சு. காய்ந்தா அப்படின்னா, நம்ம வீட்ல நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நெறைய இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். நமக்கு வந்து இந்த வறுமை நீங்கும். நெறைய பேருக்கு வந்து இருக்கிற அந்த கடன் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும். ஸோ, அந்த மாரி பிரச்சனை எல்லாம் சரியாகணும் அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில தீபங்கள் நமக்கு கை கொடுக்கும். அதில நமக்கு கல்கண்டு தீபம், நம்ம வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி தாயார் பூஜை, நம்ம பஞ்சமி